இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு 2 வெள்ளரிக்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த வெள்ளரிக்காய் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு 2-3 கீரல் போட்டு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பொரிகடலையை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி, 2 வரமிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 5-6 பூண்டு பல்ல நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு வெட்டி வச்ச வெள்ளரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், முன்னாடியே பொடி பண்ணி வச்ச பொரிகடலை பொடியை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பொரிகடலை பொடிக்கு பதிலாக நம்ம கடலை மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவை கலந்து விட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க. தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. நான் 2 வெள்ளரிக்காய் அளவுக்கு 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை இப்போ நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அடித்து வச்ச தயிரை இப்போ கடாயில் சேர்த்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா தயிர் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. லேசாக எண்ணெய் விட்டு ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போ வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சுட சுட சாதத்தில் பரிமாறிடுங்க. வெள்ளரிக்காய் மோர் குழம்ப நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.